Hello friends, welcome to our channel சங்கீதா vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி ரைத்தா. வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்ய அடுப்பில் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு எல்லாமே போட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதை நான் எடுக்கலை, மறந்துட்டேன். திருப்பி அதிலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி காய்கள்லாம் போடணும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நம்மளுக்கு விருப்பப்பட்டால் பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாமே போடலாம். வீட்டில் இருந்ததை வச்சு 3 காய் மட்டும் போட்டு செஞ்சிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி ஒரு கொதி வந்த பின்னாடி தயிர் ஊற்றணும். கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு அளவெல்லாம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். 3 விசில் வந்த பின்னாடி நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அப்புறம் அதுக்கப்புறமா ரைத்தா ரெடி பண்ணேன். வெங்காயம் போட்டு தயிர், உப்பு, கொத்தமல்லி தழை இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்ட இதில் குக்கும்பர், ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்ததை வச்சு செஞ்சிட்டேன். காலையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கும் பிரியாணியே வேணும்னு கேட்டான். சரின்னு அவனுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் அதே தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது வெஜிடபிள் பிரியாணி. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியே வீடியோவும் பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.